Hello students, now we are going to see 9th Maths chapter 5 coordinate geometry part 12 exercise 5.6. In the previous video in part 11 we have seen exercise 5.5 sums 5 to 7. Now I am going to explain exercise 5.6 multiple choice questions. First question, if the y coordinate of a point is 0, then the point always lies dash. Option 1 வந்து in the first quadrant, option 2 in the second quadrant, option 3 வந்து on x axis, option 4 வந்து on y axis. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா y coordinate வந்து of the point வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து எங்க இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயா செகண்ட் குவாட்ரண்ட்லயா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ்லான்னு இந்த 4 ஆப்ஷன்ல வந்து எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நான் வந்து ஆன்சர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸசைஸ் 5.6ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 வந்து ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். பாயிண்ட்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஹேஸ் ஒய் கோஆர்டினேட் 0. சோ இந்த ரீசன்னால வந்து அந்த பாயிண்ட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். Second question, the points minus 5, 2 and 2, minus 5 lie in the dash. First option வந்து same quadrant, second option second and third quadrant respectively, third option வந்து second and fourth quadrant respectively, fourth option fourth and second quadrant respectively. இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the points minus 5, 2 and 2, minus 5 எந்த quadrantல இருக்கும், same quadrantல இருக்குமா, second and third quadrantல இருக்குமா, செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்குமா அல்லது ஃபோர்த் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்றத வந்து நான் ஆன்சர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. என்ன ரீசன் அப்படின்னா minus 5, 2ங்கிறது நெகட்டிவ் பாசிட்டிவ் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் 2, minus 5ங்கிறது பிளஸ், மைனஸ் இது வந்து லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். Third question, on plotting the points O 0, 0, A 3, minus 4, B 3, 4 and C 0, 4 and joining OA, AB, BC and CO, which of the following figure is obtained? Option 1 is square, option 2 வந்து rectangle, option 3 வந்து trapezium, option 4 வந்து rhombus. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 0, 0, 3, minus 4, 3, 4 and 0, 4 இந்த 4 பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஃபிகர் வந்து ஸ்கொயரா இருக்குமா, ரெக்டாங்கிளா இருக்குமா, ட்ரெபீசியமா இருக்குமா, ரோம்பஸா இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதை வந்து நான் வந்து ஆன்சர் காலத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 வந்து ட்ரப்பீசியம். ரீசன் என்ன அப்படின்னா இந்த ட்ரப்பீசியம் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஆர் பேரலல். இதுல வந்து கிராஃப்ல வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க, எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ், பாயிண்ட்ஸ் வந்து ரைட் சைடு ஆஃப் ஒய் ஆக்சிஸ்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, 2, 3, 4 பாசிட்டிவ் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஆஃப் தட் ஒய் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவ், அதாவது எக்ஸ் வேல்யூஸ் வந்து -1, -2, -3, -4 எக்ஸ் வேல்யூஸ் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி above the x axis வந்து y வேல்யூ வந்து பாசிட்டிவ் 1, 2, 3, 4 எடுத்துக்கிறோம். below the x axis வந்து y ஓட வேல்யூ வந்து -1, -2, -3, -4 எடுத்துக்கிறோம். இங்க வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிருக்கிறேன். O வந்து 0, 0 அது வந்து ஆரிஜின். அடுத்தது வந்து இங்க வந்து C வந்து 0, 4, அடுத்தது B வந்து 3, 4, A வந்து 3, -4 இந்த 4 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டு சைடு வந்து பேரலா இருக்குது. சோ இது வந்து என்னது ட்ரப்பீசியம் இந்த ஃபிகர். சோ ட்ரப்பீசியம் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Fourth question, if P minus 1, 1, Q 3, minus 4, R 1, minus 1, S minus 2, minus 3 and T minus 4, 4 are plotted on a graph paper, then the points in the fourth quadrant are dash. First option வந்து P and T, second option Q and R, third option only S and fourth option வந்து P and Q. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா P, Q, R, S and T அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இது வந்து கிராஃப் பேப்பர்ல வந்து நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்.
fourth one answer வந்து option 2 வந்து Q and R. Reason என்ன points in fourth quadrant வந்து positive negative இருக்கும். அதாவது X positive இருக்கும், Y வந்து negative இருக்கும். Q வந்து 3, -4, X positive, Y negative. அதே மாதிரி R வந்து 1, -1, X positive, Y வந்து negative. So option 2 வந்து Q and R தான் வந்து இந்த fourth quadrantல இருக்கும் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். Fifth question, the point whose ordinate is 4 and which lies on the y-axis is dash. Option 1 வந்து 4, 0, option 2 வந்து 0, 4, option 3 1, 4 and option 4 வந்து 4, 2. இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த point whose ordinate வந்து y coordinate அது வந்து 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. which lies on the y-axis is dash. இது வந்து என்ன ஆன்சர்? இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். Fifth questionக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 வந்து 0, 4. என்னன்னா ரீசன் வந்து பாயிண்ட்ஸ் இன் y axis have ஆப்சிஸான x கோஆர்டினேட் வந்து 0, ஆர்டினேட் அப்படின்னா y கோஆர்டினேட், ஆப்சிஸா அப்படின்னா x கோஆர்டினேட் வந்து 0ங்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2 0, 4. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். Sixth question, the distance between the 2 points 2, 3 and 1, 4 is dash. Option 1 வந்து 2, option 2 வந்து square root of 56, option 3 வந்து square root of 10, option 4 வந்து square root of 2. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 points கொடுத்திருக்காங்க, அது ரெண்டுக்குள்ள distance என்ன அப்படின்றது வந்து இந்த 4 optionsல வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். Sixth questionக்கு ஆன்சர் வந்து fourth ஆப்ஷன் வந்து square root of 2. So distanceக்கு வந்து t ஃபார்முலா வந்து யூஸ் பண்றோம். square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இங்க வந்து 2, 3 வந்து x1 y1 எடுத்துக்கிறோம், 1, 4 x2 y2 வந்து எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலால வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா that is equal to square root of 1 minus 2 whole square plus 4 minus 3 whole square. 1 minus 2 வந்து minus 1, so minus 1 square எழுதிக்கிறோம். 4 minus 3 வந்து 1, அது 1 square எழுதிக்கிறோம். So that is equal to square root of minus 1 square plus 1 square. Minus into minus வந்து positive, so minus 1 square வந்து 1 கிடைக்குது, 1 square வந்து 1. That is equal to square root of 1 plus 1. 1 plus 1 வந்து 2, that is equal to square root of 2. So fourth option square root 2 வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். Seventh question, if the points A 2, 0, B minus 6, 0, C 3, A minus 3 lie on the x-axis, then the value of A is dash. Option 1 வந்து 0, option 2 வந்து 2, option 3 வந்து 3, option 4 வந்து minus 6. So points A, B, C வந்து x-axisல இருக்கு அப்படின்னா A யோட வேல்யூ என்ன? இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். Seventh one answer வந்து option 3 வந்து 3. Reason என்ன? Points in y axis have ordinateனா y coordinate வந்து 0வா இருக்கும். y coordinate 0வா இருக்கும் அப்படின்னா therefore a minus 3 equal to 0. minus 3 வந்து left side வந்து negative இருக்கு, left to right போச்சு அப்படின்னா அது வந்து positive ஆயிரும். So a is equal to 3 அப்படின்றத இந்த questionக்கு கரெக்டான ஆப்ஷன். Eighth question, if x plus 2, 4 is equal to 5, y minus 2, then the coordinates x, y are dash. Option 1 வந்து 7, 12, option 2 வந்து 6, 3, option 3 வந்து 3, 6, option 4 வந்து 2, 1. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus 2, 4 is equal to 5, y minus 2. The coordinates x, y வந்து x, y வந்து இந்த 4 optionsல எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். Eighth answer வந்து ஆப்ஷன் 3 வந்து 3, 6 தான் கரெக்டான ஆப்ஷன். x plus 2, 4 that is equal to 5, y minus 2. இதை வந்து first with first, second with second வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது x plus 2 வந்து that is equal to 5 அப்படின்னு கிடைக்குது. x plus 2 வந்து 5 அப்படின்னா இங்க வந்து 2 வந்து பாசிட்டிவா இருக்கு, left to right போகும்போது நெகட்டிவ் ஆயிரும். So x is equal to 5 minus 2. 5 minus 2 வந்து 3, x is equal to 3 அப்படின்னு கிடைக்குது. அது மாதிரி செகண்ட வந்து ஈக்குவேட் பண்ணும்போது y minus 2 வந்து that is equal to 4. இங்க 2 வந்து நெகட்டிவா இருக்கு, left to right போகும்போது அது பாசிட்டிவ் ஆயிரும். So y is equal to 4 plus 2. 4 plus 2 வந்து 6, y is equal to 6. So x is equal to 3, y is equal to 6. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஆப்ஷன் 3 வந்து 3, 6 அப்படின்றத நமக்கு கரெக்டான ஆப்ஷன். Ninth question, if Q1, Q2, Q3, Q4 are the quadrants in a Cartesian plane, then
Q2 intersection Q3 is dash. Option 1 வந்து Q1 union Q2. Option 2 வந்து Q2 union Q3. Option 3 வந்து null set. Option 4 வந்து negative x axis. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா Q1, Q2, Q3, Q4. இது வந்து Cartesian planeல உள்ள வந்து 4 quadrants. So இதுல வந்து Q2 intersection Q3 வந்து is dash ன்னு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிற 4 optionsல வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 9th one answer வந்து option 3 வந்து null set. Reason என்ன quadrants வந்து do not contain the axis. 10th question, the distance between the point 5, -1 and the origin is dash. So, இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா option 1 வந்து square root of 24, option 2 வந்து square root of 37, option 3 வந்து square root of 26, option 4 வந்து square root of 17. The point 5, -1 க்கும் origin 0, 0 க்கும் உள்ள distance வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா the 4 optionsல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 10th one answer வந்து option 3 வந்து square root of 26. Distance formula D is equal to square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. 5, -1 வந்து x1 y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். Origin 0, 0 வந்து x2 y2 ன்னு எடுத்துக்கிறோம். இந்த points வந்து the distance formula நம்ம substitute பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா that is equal to square root of 0 minus 5 whole square plus 0 plus 1 வந்து whole square ன்னு கிடைக்குது. 0 minus 5 whole square வந்து நமக்கு 5 minus 5 ஸ்கொயர். அது மாதிரி 0 plus 1 ஹோல் ஸ்கொயர் வந்து plus 1 ஸ்கொயர். அதாவது 0 ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு வந்து அதே நம்பர் தான் கிடைக்கும். So that is equal to square root of minus 5 whole square plus 1 square. 5 square அதாவது நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ். 5 5s are வந்து 25. So 5 ஸ்கொயருக்கு வந்து நம்ம 25 ன்னு எழுதிக்கிறோம். 1 ஸ்கொயர் வந்து 1. So that is equal to square root of 25 plus 1. That is equal to square root of 26. இதுதான் வந்து இந்த questionக்கான answer. 11th question, the coordinates of the point C dividing the line segment joining the points P 2, 4 and Q 5, 7 internally in the ratio 2:1 is option 1 7/2, 11/2, option 2 3, 5, option 3 4, 4, option 4 4, 6. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து C வந்து அந்த பாயிண்ட் P 2, 4 and point Q 5, 7 இந்த ரெண்டு பாயிண்டை வந்து ஜாயின் பண்ற அந்த லைன் செக்மெண்ட் வந்து இன்டர்னலா 2:1 அப்படின்ற ரேஷியோல வந்து டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா C யோட கோஆர்டினேட்ஸ் என்ன, அது வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 11th one answer வந்து 4th option 4, 6. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். P வந்து 2, 4 வந்து x1 y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். Q வந்து 5, 7 x2 y2 அப்படின்னு எழுதிக்கிறோம். M:n இந்த ரேஷியோ வந்து that is equal to 2:1. இதுக்கு வந்து நம்ம செக்ஷன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்றோம். By செக்ஷன் ஃபார்முலா P of x, y that is equal to m x2 plus n x1 divided by m plus n, m y2 plus n y1 divided by m plus n. இதுல வந்து பாயிண்ட்ஸ் P வந்து 2, 4 x1 y1, பாயிண்ட் Q வந்து 5, 7 வந்து x2 y2. அடுத்தது ரேஷியோ m:n that is equal to 2:1. இதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா C தான் வந்து டிவைட் பண்ணுது. So C x, y that is equal to 2 into 5 plus 1 into 2 divided by 2 plus 1, 2 into 7 plus 1 into 4 divided by 2 plus 1. 2 5s are வந்து 10, 1 2 is 2, இங்க வந்து 2 plus 1 வந்து 3, 2 7s are 14 plus 1 4 is 4 divided by 2 plus 1 வந்து 3. இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். ப்ராடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா that is equal to 10 plus 2 divided by 3, 14 plus 4 divided by 3. இது ரெண்டுமே வந்து ஆட் நம்பரா இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 10 plus 2 வந்து 12. அடுத்தது divided by 3 வந்து as it is எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்க ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. 14 plus 4 வந்து நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 18 கிடைக்குது. divided by 3 வந்து as it is எழுதிக்கிறோம். So that is equal to 12 by 3, 18 by 3 அப்படின்னு கிடைக்குது. So இது எல்லாமே multiples of 3 அப்படின்றது நம்ம 3 டேபிள் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 is 3, 4 3s are 12. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4/1 ன்னு கிடைக்குது. செகண்ட் வந்து 1 3 is 3, 6 3s are 18. செகண்ட் வந்து 6/1 ன்னு கிடைக்குது. சோ 4/1 வந்து 4 ன்னு எழுதிக்கிறோம். 6/1 வந்து 6 ன்னு எழுதிக்கிறோம். என்னன்னா எந்த நம்பரை 1 ஆல டிவைட் பண்ணாலும் நமக்கு அந்த சேம் நம்பர் தான் கிடைக்கும். That is equal to 4, 6. இதுதான் வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர்.
12th question, if P A by 3, B by 2 is the midpoint of the line segment joining A minus 4, 3 and B minus 2, 4, then A, B is option 1 minus 9, 7, option 2 minus 3, 7 by 2, option 3 9, minus 7, option 4 3, minus 7 by 2. அதாவது பாயிண்ட் P வந்து A and B இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ற லைன் செக்மெண்டோட மிட் பாயிண்ட் அப்படின்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ இந்த கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 12th question answer வந்து option 1 minus 9, 7. Midpoint M is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. A வந்து minus 4, 3 x1 y1 எழுதிக்கிறோம். B வந்து minus 2, 4 x2 y2 எழுதிக்கிறோம். So இந்த points வந்து midpoint formula substitute பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா A by 3, B by 2 that is equal to minus 4 minus 2 divided by 2, 3 plus 4 by 2 அப்படின்னு கிடைக்குது. இது ரெண்டு நெகட்டிவா இருக்கு. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -4 -2 -6 2 வந்து as it is எழுதிக்கிறோம். அதே மாதிரி ரெண்டும் பாசிட்டிவ். 3 + 4 7 2 வந்து டினாமினேட்டர்ல as it is எழுதிக்கிறோம். இததான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம். P வந்து A by 3, B by 2 வந்து அது வந்து மிட் பாயிண்ட். சோ அதை வந்து மிட் பாயிண்ட் இதுல யூஸ் பண்ணிக்கிறோம். சோ நமக்கு என்ன கிடைக்குன்னா A by 3, B by 2 that is equal to minus 6 by 2, 7 by 2. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are வந்து 6. சோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா A by 3, B by 2 that is equal to minus 3, 7 by 2 அப்படின்னு கிடைக்குது. சோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்மோட செகண்ட் டேர்ம் அதை வந்து ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா A by 3 வந்து that is equal to minus 3 கிடைக்குது. B by 2 வந்து that is equal to 7 by 2 அப்படின்னு கிடைக்குது. இங்க 3 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது வந்து என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டருக்கு போயிடும். So A is equal to minus 3 into 3 அப்படின்னு கிடைக்குது. So A is equal to ஒரு நெகட்டிவ் into ஒரு பாசிட்டிவ். இது வந்து நெகட்டிவ். 3 3s are 9. So A is equal to minus 9 அப்படின்னு கிடைக்குது. B by 2 that is equal to 7 by 2. இங்க 2 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. லெஃப்ட் டு ரைட் போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். So B is equal to 7 by 2 into 2 அப்படின்னு கிடைக்குது. So இந்த 2வையும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 1 2 is 2. So நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா B is equal to 7 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. A is equal to minus 9, B is equal to 7. So A, B is minus 9, 7. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். 13th question, in what ratio does the point Q1, 6 divide the line segment joining the points P2, 7 and R minus 2, 3? Option 1 1:2, option 2 வந்து 2:1, option 3 வந்து 1:3, option 4 வந்து 3:1. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ற Qங்கிற பாயிண்ட் Pங்கிற பாயிண்டையும் Rங்கிற பாயிண்டையும் ஜாயின் பண்ற அந்த லைன் செக்மெண்ட்டை வந்து எந்த ரேஷியோல வந்து டிவைட் பண்ணுது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 13th கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 1:3. P வந்து 2, 7 x1 y1 எடுத்துக்கிறோம். R வந்து minus 2, 3 x2 y2 எழுதிக்கிறோம். Q வந்து 1, 6 வந்து x y அப்படின்னு எழுதிக்கிறோம். பை செக்ஷன் ஃபார்முலா, இதுல வந்து செக்ஷன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்றோம். P of x, y that is equal to m x2 plus n x1 divided by m plus n, m y2 plus n y1 divided by m plus n. So இந்த செக்ஷன் ஃபார்முலால வந்து இந்த பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2 x y இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டிவைட் பண்றது வந்து பாயிண்ட் Q. So that is equal to m into minus 2 plus n into 2 divided by m plus n, m into 3 plus n into 7 divided by m plus n. இந்த பாயிண்ட் Q வந்து 1, 6 அதை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து போட்டுக்கிறோம். அடுத்தது ரைட் சைடு வந்து இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். m into minus 2 வந்து minus 2m, n into 2 வந்து 2n divided by m plus n. அதே மாதிரி m into 3 வந்து 3m, n into 7 வந்து 7n divided by m plus n. So நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1, 6 that is equal to minus 2m plus 2n divided by m plus n, 3m plus 7n divided by m plus n. x கோஆர்டினேட்டையும் y கோஆர்டினேட்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுத போறோம்.
minus 2m plus 2n divided by m plus n that is equal to 1. 3m plus 7n divided by m plus n that is equal to 6. m plus n வந்து denominatorல இருக்கு. left to right போகும்போது அதோட reciprocal numeratorக்கு போயிரும். 1 into m plus n 1 வந்து எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் வேரியபிளால மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அந்த சேம் டேர்ம் தான் கிடைக்கும். so m plus n வந்து கிடைக்குது. minus 2m plus 2n that is equal to m plus n கிடைக்குது. so இங்க வந்து m வந்து ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போகும்போது இங்க பாசிட்டிவா இருக்குது நெகட்டிவ் ஆயிரும். அது மாதிரி 2n வந்து இங்க பாசிட்டிவா இருக்கு லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது நெகட்டிவ் ஆயிரும். so minus 2m minus m that is equal to n minus 2n அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. so இது ரெண்டும் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா minus 2m minus m வந்து minus 3m கிடைக்குது. இங்க வந்து n minus 2n இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா minus n கிடைக்குது. minus 3m that is equal to minus n இது ரெண்டுமே நெகட்டிவா இருக்கிறதுனால நெகட்டிவ் வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா 3m that is equal to n அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க 3 வந்து லெஃப்ட் சைடு வந்து நியூமரேட்டர்ல இருக்கு லெஃப்ட் டு ரைட் போகும்போது டினாமினேட்டருக்கு வந்துரும். அதே மாதிரி இங்க n வந்து நியூமரேட்டர்ல இருக்கு ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு போகும்போது அது வந்து டினாமினேட்டருக்கு வந்துரும். so m by n that is equal to 1 by 3 அப்படி நமக்கு வந்து கிடைக்குது. so இந்த ஃபிராக்ஷனல் டேர்ம் வந்து ரேஷியோல எழுதணும் அப்படின்னா therefore m is to n வந்து that is equal to 1 is to 3 அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி y கோஆர்டினேட்டை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா 3m plus 7n divided by m plus n வந்து that is equal to 6 கிடைக்குது. m plus n வந்து லெஃப்ட் சைடுல டினாமினேட்டர்ல இருக்கு லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது நியூமரேட்டர்ல போயிடும் அதோட ரெசிப்ரோக்கல். so நமக்கு 3m plus 7n that is equal to 6 into m plus n கிடைக்குது. இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா 6m plus 6n கிடைக்குது. so 3m plus 7n that is equal to 6m plus 6n கிடைக்குது. so இங்க வந்து 6m வந்து பாசிட்டிவா இருக்கு ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு போச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் ஆயிரும். அதே மாதிரி இங்க 7n வந்து பாசிட்டிவா இருக்கு லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது நெகட்டிவ் ஆயிரும். so 3m minus 6m ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா minus 3m கிடைக்குது. அதே மாதிரி இங்க ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு 6n minus 7n வந்து minus n கிடைக்குது. minus 3m that is equal to minus n. so ரெண்டு நெகட்டிவ் வந்து கேன்சல் பண்ணிடலாம். so 3m is equal to n கிடைக்குது. so இங்க வந்து என்னன்னா 3 வந்து லெஃப்ட் சைடு நியூமரேட்டர்ல இருக்கு லெஃப்ட் டு ரைட் போகும்போது அது வந்து ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டருக்கு போயிடும். அதே மாதிரி இங்க n வந்து ரைட் சைடு வந்து நியூமரேட்டர்ல இருக்கு ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு போகும்போது அது டினாமினேட்டர்ல போயிடும். so m by n that is equal to 1 by 3 அப்படின்னு கிடைக்குது. so ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா அதாவது x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் ரெண்டு டேர்மே நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா m is to n வந்து 1 is to 3 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர். Recap: in this video we have seen exercise 5.6 sums 1 to 13. Thank you students.